தேவையான இன்க்ரீடியன்ட். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, உங்களுக்கு தேவைப்பட்ட முந்திரி சேர்த்துக்கலாம். இது லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு 1 கப் வெங்காயமும் 4 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கணும், இந்த மாதிரி ஆறு வரைக்கும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம துருவி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் மாங்காய் துருவி வச்சுருக்கேன். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1லேருந்து 2 நிமிஷம் மட்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. இல்லைனா இந்த மாங்காயோட டேஸ்ட் உங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அது அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வடித்து வச்சுருந்த சாதம் நான் இன்றைக்கி 1.5 கப் ரைஸ் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி. கண்டிப்பாக அந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.